ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு பழைய வீட்டோட நம்ம ஒரு புது வீடை இணைக்க போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறதும், இல்லை அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு புது வீடோ இல்லை ஒரு புது ரூமோ கட்ட போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரீ பிளானாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஒரு பழைய வீடு. ஸோ இந்த பழைய வீட்டோட நம்ம வந்து ஒரு புது வீடை வந்து இணைச்சிருக்கோம். இந்த இணைப்பில் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஜன்னல் இருந்தது. ஸோ இந்த ஜன்னலை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. அந்த ஜன்னலை எடுத்ததுக்கான பீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஜன்னலை நம்ம வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து நிலைய விட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு கிச்சன் செட்டப், சரிங்களா? ஸோ இந்த கிச்சனுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி, ஏன்னா இதில் வந்து ஒரு ஷீட் போட்டிருந்தாங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டைனிங் வித் கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹால்லேருந்து, இது வந்து ஒரு ஹாலு. ஸோ அந்த ஹால்லேருந்து நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறனால ஹாலில் வந்து நம்ம அந்த ஹாலில் முன்னாடி வச்சுருந்த ஜன்னலை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜன்னல் வந்து இங்கே இருந்தது. ஸோ இந்த ஜன்னலை எடுத்துகிட்டு அதிலே நம்ம வந்து நிலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட்டோட ரெஃபராக இருந்தது. பட் ஆனால் அதில் என்ன நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல நின்று சமைக்கிறோம். ஸோ இப்படி நம்மளுக்கு சமைக்கையில் ஹால்லேருந்து பார்த்தா அது வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 1.5 அடி நம்ம வந்து தள்ளியாச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஜன்னல் எடுத்து வாசலை விட்டால் நம்மளுக்கு ஹால்லேருந்து பார்த்தா அந்த வியூ வந்து தெரியும், சமைக்கிறது எல்லாமே தெரியும். அப்படிங்கிறனால ஒரு 1.5 அடி தள்ளி நம்ம வந்து வாசலை வந்து விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா ஹால்லேருந்து நம்மளுக்கு எந்த விதமான வியூ எதுவுமே கிடைக்காது, சரிங்களா? ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து இது வந்து யோசிக்க தோணாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அன்னீஸியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நின்று சமைக்கையில் நம்மளுக்கு இந்த வியூ வந்து நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஓப்பன் கிச்சனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனாகவே வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து உள்ளே எல்லாமே இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணி ஸோ கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஓகே. பட் நம்மளை மாதிரி நார்மலாக பண்ணுறோம், ஒரு சின்ன வீடு தான். ஸோ அதில் வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு கிச்சன் எல்லாமே நார்மலாக பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து வியூவாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி நம்ம வந்து உள்ள ஐ பார்வை கிடைக்காத வரைக்கும் பண்ணுறது நல்லது. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த வாலை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு க்ளோஸ் பண்ண ஒரு சாலிட் பிரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அடைக்கையில் நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஜாயினிங் தான், சரிங்களா? இந்த இடத்துல உள்ள ஜாயினிங் வந்து கரெக்டாக இருக்கா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து உடச்சிடணும், சரிங்களா? ஒரு 4.5 இன்ச்சுக்கு நம்ம அந்த பழைய சுவரை உடச்சி உள்ளே வந்து நம்ம அந்த செங்கலை உள்ள ஏர்மானத்துக்கு ஏற்றி தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணணும். ஸோ அது பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இவங்களே வந்து பழைய சுவரில் வந்து கட்டியிருக்காங்க, ஆனால் ஏர்மானத்துக்கு வந்து ஏற்றலை. இது வந்து இன்னொரு ரூமில் வந்து ஒரு க்ளோஸ் பண்ண ரூமு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் புதுசாக கட்டியிருக்காங்க. அதை வந்து ஜாயினில் வந்து ஏர்மானம் ஏற்றாதனால இந்த கிராக் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியுது, வெடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜாயினில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த கேப் உழுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கிராக் வந்து மேலே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஜாயினில் ஃபுல்லாக நீங்கள் வந்து உடச்சி 4.5 இன்ச்சுக்கு உடச்சி நீங்கள் ஏர்மானத்துக்கு எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் கிராக் வந்து வராமல் இருக்கும், சரிங்களா? நான் வந்து இப்போ தான் கெட்டிக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு ரூம் வந்து சைடில் வந்து கட்டலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து இணைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தனி போர்ஷனு, அது ஒரு தனி போர்ஷனாக இருந்தது. ஆனால் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனை வந்து சைடு ரூமாக ஆக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இதில் வந்து இது ஒரு வழி, இந்த வழியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்தது. இது ஒரு தனி போர்ஷன், அது தனி போர்ஷனாக வந்து இப்போ 2 இணைச்சாச்சு. ஸோ அதனால் இது வந்து சைடு ரூமாக எடுக்கணும் அப்படிங்கிறனால
இதில் வந்து ஒரு 4.5 இன்ச்சு செவரை வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான மெத்தட் சரிங்களா. எதுக்கு இந்த மாதிரி 4.5 இன்ச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 9 இன்ச் செவராக இருந்ததுன்னா அதை நம்ம உடைக்கிறதுக்கான செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் செவர் தான். பட் ஆனால் அதுக்கான செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதே இது ஒரு 4.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு அவுட்ருக்கு நம்ம வந்து வச்சு அதை கெட்டி நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்க வந்து நீட்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தேவை அப்படின்னா அதை வந்து உடச்சி பண்ணுறதுக்கான காஸ்ட்டோ இல்லை அப்படின்னா வேலையும் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீ பிளானாக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வாசல் வருதோ நம்ம வைக்க போகிறோம். ஃப்யூச்சரில் அங்கே ஒரு ரூம் கொடுக்க போகிறேன், ஸோ அந்த இடத்துக்கு நான் இங்கே தான் வாசல் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 4.5 இன்ச் செவர் கட்டி பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டாக சரிங்களா. அது வந்து எந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது தண்ணி படும் சரிங்களா. அவுட்ரு செவராக இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ மழையினால் வர தண்ணினால் அந்த செவரெல்லாம் ஈரப்பதமாகி உள்ளே வந்து அது தெரியும். ஸோ அந்த மாதிரி அவுட்ரு செவர் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள செவராக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 4.5 இன்ச் செவரை வச்சு அந்த இடத்துல மட்டும் ஒரு ஓப்பன் விட்டு 4.5 இன்ச் செவரை வச்சு பூசுறது பெட்டர் சரிங்களா. சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் டோர் போடலை, ஆனால் ஃப்யூச்சரில் நான் வந்து டோர் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் முன்னுக்கூட்டியே நிலை விடுறது பெஸ்ட்டு சரிங்களா. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிலை வந்து முன்னாடி வந்து விடலை. இந்த ரூமுக்கு வந்து கதவு தேவையில்லை அப்படிங்கிறனால விட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இப்போ அதை நிலை விட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு டோர் போடுறதுக்கான வசதி இல்லை டோர் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நிலை போடுறதே பெஸ்ட்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை வாங்கி நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம எப்போனாலும் டோர் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை உடச்சி நம்ம அங்கெல்லாம் உடச்சி நம்ம வந்து ரீபோர் பண்ணி, ஏன்னா அங்கெல்லாம் நம்ம வந்து உடச்சா தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் அந்த இடத்துலலாம் ரீபிளாஸ்டிக் ஒர்க் பண்ணால் தான் அந்த நிலையோட வந்து பிடிமானம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வேலை நடக்கல இந்த ரூமையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது சரிங்களா. இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்வளவு நம்ம வந்து நிலை வைக்க முடிஞ்சது அப்படின்னா எந்தெந்த ரூம்லாம் நீங்கள் கதவு போடணும் அப்படின்னு நினைக்கிங்க யூபிவிசி தேவையில்லை, பிவிசிக்கு தேவையில்லை, நீங்கள் மரக்கதவோ இல்லை அப்படின்னா ப்ரெஷர் டைப்போ போட போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் நிலை விட்டே ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் வேலையாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கிறது பெட்டர் சரிங்களா. ஸோ இதனால் ஃப்யூச்சரில் வரத இந்த மாதிரி உடைக்கிறதுக்கான வேலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தவிர்க்கப்படும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.